ஜெபம்ன உடனே ஒரு குமாரன் இல்லை ஒரு குமாரத்தி தன்னுடைய பிதாவோட வளர்த்துக்கிற ஒரு உறவின் நேரம். ஜனங்க கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்கிற நேரம் இல்லை, பெரிய ஜெபம் ஒன்று பண்ணி ஒரு நீதியின் மார்க்ஸ் கார்டில் 100 மார்க் எடுக்கிற நேரம் இல்லை. இது என்னது? பிதாவை நேசிக்கிற நேரம், பிதாவோட ஒரு உறவை வளர்த்துக்கிற நேரம். ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வர்றது தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆகாரமாக இருக்குது. இயற்கையின் வாழ்க்கையின் ஆகாரத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் சொல்கிறோம் ஒவ்வொரு நாள் உங்கள்கிட்ட வர்றது தான் ஒரு உள்ளான மனுஷனுடைய ஆகாரம். ஐ கம் டு யூ டெய்லி, தினந்தோறும் வர்றேன், உங்களோட உறவில் இருக்கிறேன். ஜெபம்ன்றது டெய்லி ரிலேஷன்ஷிப் வித் காட். சகரியா 12 அதிகாரம் அதுடைய 10வது வசனம் படிக்கிறேன், கவனிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும். இப்போ எபிரேய மொழியில போனா ஒரே ஒரு தடவை தான் ஆவின்ற வார்த்தை மென்ஷன் ஆகுது. அதனால என்ன சொல்ல போறோம்னா, தேவன் கிருபையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவார். அப்போ கிருபையின் ஆவினா விண்ணப்பங்களின் ஆவி. விண்ணப்பங்கள்னா என்னது? ஜெபம். விண்ணப்பங்கள்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிருபையின் ஆவியையும் ஜெபத்தின் ஆவியையும், ஒரு முக்கியமான விஷயம் இது. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, சிலுவையில் இயேசு நமக்காக குத்தப்பட்டார் இல்லையா, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இந்த காலத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து திரும்பி வருவார். அவருடைய 2ஆம் வருகையில் இஸ்ரவேல் ஜனங்க அவரை நோக்கி பார்த்து அழுவாங்களாம். ஐயோ, உங்களை குத்திட்டோமே, எங்கள் மேசியாவான உங்களை போய் நாங்கள் இப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டோமேன்னு சொல்லி துக்கப்படுவாங்களாம். ஆனால் இது நம்மளுடைய கிருபையின் காலத்தை பற்றி கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் கர்த்தர் நம்ம மேலே ஊற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் ஆவி, ஜெபத்தின் ஆவி. அப்போ நம்ம கிருபையின் கீழே இருக்கிறோன்னா நம்ம வாழ்க்கை ஒரு ஜெப ஜீவியமாக இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் கிருபையின் கீழே இருக்கிறேன், அதனால நான் பைபிள் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிருபையின் கீழே இருக்கிறேன்ல, அதனால இனி நான் ஜெபம் பண்ண தேவையில்லை. நான் கிருபையின் கீழே இருக்கிறேன், அதனால நான் பயபக்தியாக வாழ தேவையில்லை. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜன்மங்கள் இருக்கிறாங்க பார். சரி, ஏதோ ஒரு இடத்துல அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன். அதை பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேதத்தில் இல்லாத ஒரு சில ஐடியாங்களை கொண்டு வந்துட்டு அதுதான் கிருபை அப்படின்னு சொல்லி அவங்களே நுழைச்சிட்டாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் கிளியராக இங்கே போட்டிருக்கிறாரு, கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும். அப்போ கிருபையின் கீழே இருக்கிறதுனால நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. கிருபையின் கீழே இருக்கிறதுனால எனக்கு ஜெப நேரம் இல்லை, எனக்கு ஜெப வாழ்க்கை. என் வாழ்க்கையே ஒரு ஜெபத்தின் வாழ்க்கையாக மாறுது. ஏன் நான் கிருபைனா என்ன அர்த்தம்? அவர் என் பாவங்களை கிருபையா மன்னித்து அவரோட இணைச்சிருக்கிறார். நானும் தேவனும் ஒன்னா இருக்கிறோம். தேவனோட ஒரு உறவுக்காக வாசல் திறந்திருக்குது. தேவன் என்னோட நெருக்கமாக இருக்கும்னு விருப்பப்படுறதுனால ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கொண்டு நான் ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு ஜெபம்ன்றது ஒரு ரிலிஜியஸ் ரிக்வயர்மெண்ட் இல்லை, நமக்கு ஜெபம்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப். பிரேயர்ன்றது ஒரு உறவு, ஜெபம்ன்றது ஒரு உறவு. அப்போ புதிய ஏற்பாடுனா என்னது? உறவு. பழைய ஏற்பாடு ரிலிஜன், புதிய ஏற்பாடு உறவு. உறவுனா என்ன அர்த்தம்? தொடர்பு வேணும். தொடர்பு இல்லைன்னா உறவு செத்து போயிடும். கணவன் மனைவி ரெகுலராக நேரத்தை செலவழிக்க கற்றுக்கலனா, ஃப்ரீயாக மனசை திறந்து பேச கற்றுக்கலனா, அந்த பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஒவ்வொருத்தருக்கு ஏற்படுத்தி கொடுக்கலனா, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கவனிக்காமல் இருக்கிறதும், அப்புறம் இவங்க பேசும்போது அவங்க கவனிக்காமல் இருக்கிறதும், தினமும் வேலையிலேருந்து வந்த உடனே 2 பேரும் நல்ல தாராளமாக பேச கற்றுக்கலனா அந்த உறவு மறிச்சு போகும். ரிலேஷன்ஷிப் ரிக்வயர்ஸ் கம்யூனிகேஷன். அப்போ கிருபைனா தேவனோடு இருக்கிற உறவின் வாழ்க்கைனா, அந்த உறவின் வாழ்க்கையில் ஜெபம் தேவை, தொடர்பு தேவை. ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? ஏன்னா நம்ம கிருபையின் கீழே இருக்கிறோம். கமான், ஆன்சர் பண்ணுங்க. ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையே ஒரு ஜெப ஜீவியம்? ஏன்னா நம்ம கிருபையின் கீழே இருக்கிறோம். கிருபைனா உறவின் வாழ்க்கை. அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை நான் ஊற்றுறேன். அப்போஸ்தலர் பவுல் கிருபையை டிஸ்கவர் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாரே. அந்த அப்போஸ்தலர் பவுல் கிட்டத்தட்ட 30 தடவை அவருடைய நிருபங்களில், அவருடைய லெட்டர்ஸில் அவர் ஜெபத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு, எல்லா விதமான ஜெபத்தை பண்ணுங்க அப்படின்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. கிருபையை டிஸ்கவர் பண்ணவரே அதை சொல்கிறாருன்னா, அப்போ கிருபையின் கீழே இருக்கிற ஜனங்க நம்ம ஒரு ஜெப வாழ்க்கை வாழ கற்றுக்கணும். எத்தனை பேர் ஒரு ஜெப வாழ்க்கை வாழணும்னு விருப்பப்படுறீங்க? See, our life must be a life of prayer. அதனால தான் ஜெபத்தை பற்றி பேசும்போது நம்ம எல்லாருக்குள்ளமும் அந்த வாஞ்சை இருக்குது, இந்த செய்தி நான் கேட்கணும்,
இந்த செய்தி மூலமாக என் ஜெப வாழ்க்கை கொஞ்சம் அதிகமாகணும்னு நம்ம விருப்பப்படுறோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் தேவன் அப்படி தான் விருப்பப்படுறாருன்னு. நான் ஒரு ஜெப மனுஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், விருப்பப்படுறேன். அதுக்கேற்ற ஒரு சில ஒழுங்குகள் நான் ஏற்படுத்துகிறேன். தினமும் ஜெபிக்கிறதுக்காக ஒழுங்குகளுக்கு நான் ஏற்படுத்துகிறேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இங்கே நான் வர்றேன். என்னுடைய ஊழியத்தின் முக்கியமான விஷயமே என்னுடைய ஜெப வாழ்க்கை. இப்போ நம்ம எல்லாரும் வளரணுமா இருக்குது ஜெப வாழ்க்கையில், நானும் வளரணுமா இருக்குது ஜெப வாழ்க்கையில். ஸோ ஜெபத்தை பற்றி ஒரு சில தேவ மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நான் படிக்கிறேன். E.M. Bounds அப்படின்ற அருமையான வேத போதகர் அவர் சொல்கிறாரு, what the church needs today is not more missionary, not organizations or more novel methods, but men whom the Holy Ghost can use. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு சபைக்கு தேவைப்படுறது நிறைய புது எக்விப்மெண்ட், அதை விட ஒரு பெரிய ஸ்தாபனங்களோ இல்லை புது புது முறைகள் இல்லை, பரிசுத்த ஆவியானோர் பயன்படுத்தக்கூடிய மனுஷர்கள் தேவை. யார் தேவை? என்ன தேவை? பரிசுத்த ஆவியானோர் பயன்படுத்தக்கூடிய மனுஷர்கள் தேவை. யார் அது? அவர் சொல்றாரு, men and women of prayer. ஆண்களும் பெண்களும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள தான் பரிசுத்த ஆவியானவர் தேடுறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, the Holy Ghost does not flow through methods but through men. முறைகள் மூலமா பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறதுல, அவருடைய ஜனங்கள் மூலமா வேலை செய்யறாரு. He does not come on missionary equipment மேல அவர் வந்து தங்குறது இல்ல, அவருடைய ஜனங்க மேல தங்கி இருக்கிறார். He does not anoint plants, அவர் முறைகளை அபிஷேகிக்கிறது இல்ல, அவருடைய ஜனங்களை அபிஷேகிக்கிறார், ஜெப ஜனங்களை அபிஷேகிக்கிறார். இது அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு அருமையான போதகர் T.L. Moody, நிறைய தடவை அவரை பற்றி அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, some people think that God does not want to be troubled with our constant coming and asking. அவர் சொல்கிறார், ஒரு சில பேர் நினைக்கிறாங்க அப்பப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டுனே இருக்கிறது, ஜெபம் பண்ணே இருக்கிறது ஆண்டவருக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, the only way to trouble him is not to come at all. ஆனால் உண்மையாகவே அவருக்கு எது தெரியுமா ரொம்ப தொந்தரவாக இருக்குது, நான் ஜனங்க என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்றது தான் அப்படின்றார். ஆண்டவர்கிட்ட அப்பப்போ போய் கேட்டு 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 வாங்குறது அவருக்கு பிரச்சனை இல்லை, நீ வரவே மாட்டேங்கிறியா அதான் பிரச்சனை அப்படின்றார். ஆண்டவர் வந்து நம்ம ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறார். இன்னொரு தேவ போதகர் R.A. Torrey அவர் சொல்றாரு, when we feel least like praying, it is the time we need to pray the most. எப்போ ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான ஒரு வாஞ்சை இருக்குதோ அப்பதான் அதிகமாக ஜெபம் பண்ணணுன்றார். ஏன்னா அந்த ஸ்டேட் ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேட். அந்த ஜெபம் விருப்பம் இல்லாத டைம் தான் அதிகமாக ஜெபம் பண்ணும். ஏன்? அந்த ஜெபிக்க விருப்பம் இல்லாதது ரொம்ப மோசமான ஒரு நேரம் இல்லையா? அவர் சொல்ல வேணா நான் அப்படி விட்டுறாத, அப்போ தான் நீ அதிகமாக ஜெபம் பண்ணும், ஏன்னா அது ரொம்ப கெட்ட ஒரு நிலைமை அப்படின்றார். J.C. Ryle அப்படின்ற போதகர் சொல்றாரு, praying and sinning will never go together in the same heart. ஜெப வாழ்க்கையும் பாவ வாழ்க்கையும் அப்படியே ஒன்னா ஒற்றுமையா ஒரே இருதயத்தில் போக முடியாது. prayer will consume sin. ஜெப வாழ்க்கை இல்லைனா ஜெபம் பாவத்தை பட்சித்து போட்டுரும். ஆர் சின் வில் சோக் பிரேயர். இல்லைனா பாவ வாழ்க்கைக்கு அதிகமாக இடம் கொடுத்தோம்னா அது ஜெபம் பண்ணாமல் நம்மளை வைக்கிறதுக்கு, நம்மளுக்கு தடை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போது ஜெப வாழ்க்கையில் இருந்தால் பாவ வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. நம்ம அந்த ஜெபத்தின் வல்லமையினால், கர்த்தரோடு இருக்கிற இணைப்பின் வல்லமையால் அந்த எல்லா பழக்கங்களை எல்லாவற்றையும் நம்ம ஜெயிச்சிருவோம். பாவத்துக்கு பெருசாக நம்ம வாழ்க்கையில் இடம் இருக்காது. அதான் அவர் சொல்ல வர்றார். இன்னொரு அருமையான போதகர் மார்ட்டின் லூத்தர் அவர் சொல்கிறார், to be a Christian without prayer is no more possible than to be alive without breathing. நான் கிறிஸ்தவன் ஆனால் நான் ஜெபிக்கிறது இல்லை அப்படின்றது அவர் சொல்கிறார். அது எப்படி இருக்கு தெரியுமா? நான் உயிரோட இருக்கிறேன் ஆனால் மூச்சு விடுறது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரின்றார். பாரு எப்படி பேசினார் பாரு, அப்படியே மூச்சு பிடிக்கிற மாதிரி பேசினார் இல்லையா? நான் கிறிஸ்தவன் ஆனால் நான் ஜெபம்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னா நான் அது என்ன மாதிரி இருக்குதான் தெரியுமா? நான் உசிரோட தான் இருக்கிறேன் ஆனால் உசிராட்டா இல்லதே இது நீ, ஆனால் நான் மூச்சு விட மாட்டேங்கிறேன் ஆனாலும் உயிரோட இருக்கா. சொல்றாரு, நீ உயிரோட இருக்கிறியா அப்போ நீ மூச்சு விடணும். நீ கிறிஸ்தவனா இருக்கிறியா அப்போ ஜெபம் பண்ணும். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அர்த்தம் கொடுக்குறதே என்னது? ஜெப வாழ்க்கை. ஏன்? ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது உறவு, ஜெபம்ன்றது தேவனோட நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற உறவு நிமித்தம் என்ஜாய் பண்ற ஒரு அனுபவமா இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இந்த எல்லா தேவ மனுஷர்களும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஜெபிக்கிறது அவ்வளோ மிக முக்கியமான விஷயமா இருக்குது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. ஜெபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ முடியாது. ஸோ மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. முதல் ஒரு சில தவறான விதங்களால் ஜெபம் பண்ணுறாங்களே ஜனங்க, அதெல்லாம் எடுத்து காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரியான விதத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு 3 விதமான ஜெபங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே, எவ்வளோ பேர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கிறீங்க? கமான், எதிர்பார்க்குறீங்களா கர்த்தர் உங்களோட பேசுவார்னு? வாங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். 3 விதமான ஜெபங்கள்.
3 kinds of prayer. 3 ஒரு சில வகையில் அது வித்தியாசமான ஜெபங்கள் தான். ஆனால் கர்த்தர் விருப்பப்படுற ஜெபம் என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Matthew chapter 6 verse number 5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அப்போ முதல் விதமான ஜெபம் என்ன தெரியுமா? மாயக்காரரின் ஜெபம். எழுதிங்க பார்க்கலாம். the prayer of the hypocrite. 3 விதமான ஜெபங்கள்னு சொன்னேன் தெரியுமா? அதுல முதல் விதமான ஜெபம் நம்ம படிக்கிறது என்னன்னா மாயக்காரர்களுடைய ஜெபம். அவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? ஓகே, பார்க்கலாமா? பாருங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாயக்காரருடைய ஜெபம்னா அதுல 2 விஷயத்தை அவர் சொல்லி கொடுக்குறாரு. அவங்கள பத்தி 2 விஷயம். முதலாவது, அவங்க மனுஷர் காணும்படி ஜெபம் பண்றாங்க. மாயக்காரருடைய ஜெபம் என்னது? இந்த ஜெபத்தை கர்த்தர் விருப்பப்படுறாரா? இல்ல. இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கை, இந்த மாதிரி ஜெப வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்ற அவர் சொல்றாரு. அடுத்தவனை மயக்கிறதுக்காக நீ ஜெபம் பண்ண தேவையில்லை. இன்னொருத்தன் பார்க்கணும்னு ஜெபம் பண்ண தேவையில்லை. ஜெபம்ன்றது ஒரு ஷோக்காக பண்ணக்கூடாது. ஆனா மாயக்காரர்னா நடிக்கிறவங்கன்னு அர்த்தம். இந்த இங்கிலீஷ் பைபிள் வந்து ஹிப்போக்ரிட்ஸ்னு இருக்கும். இந்த ஹிப்போக்ரிட்ஸ் உடைய ரூட் வேர்டு, கிரீக் உடைய ரூட் வேர்டு என்னன்னா மாஸ்க் போட்டு ஆக்டிங் பண்றாங்க தெரியுமா? இப்போ கோவிட் டைம்ல மாஸ்க் போட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணாங்களே, அவங்கள சொல்றேன் நான். சரி, அவங்கள சொல்ல நான். ஆனா இந்த தேட்டருங்களெல்லாம் அந்த காலத்து டிராமா ஆர்டிஸ்டுங்கெல்லாம் மாஸ்க் போட்டு நடிக்கிறாங்க தெரியுமா? ஸோ அவர் வேற என்னவோ இருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? அது ஒரு மாஸ்க் போட்டு அந்த வேஷத்தில் இறங்கிடுவார். ஸோ மாஸ்க் போட்டு நடிக்கிற சிஸ்டம் தான் மாயக்காரர்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன வேஷம் போடுற? என்னவோ நான் ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி நீ வேஷம் போட்டுக்கிற, ஆனால் நீ மனுஷன் பார்க்கணும்னு நீ ஜெபம் பண்ணிருக்கிற. இந்த மாதிரி ஜெபத்தை கர்த்தர் விருப்பப்படல. இது என்ன ஜெபம்? இது மாயக்காரரின் ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஜெபம் இது? மாயக்காரரின் ஜெபம். மாயக்காரரின் ஜெபம். இந்த மாயக்காரரின் ஜெபத்துடைய முதல் விஷயம் என்னது? இவங்க ஜனங்க பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஓகே, ஜனங்க பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இவங்களுடைய ஜெபத்தில் இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கிறது தெரியுமா? ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று. புரியுதா? எங்க பார்த்தாலும் ஜெபம் பண்ற மாதிரியே இருக்குமா? இவங்க ஒரு சந்தில நின்று ஜெபம் பண்ணிருப்பாங்க, சர்ச்சை பார்த்தா ஜெபம் பண்ணுவாங்க. புரியுதா? பாஸ்டர் பார்த்தா ஒரு 4 ஜெபம் போடுவாங்க, ஒரு கும்பிடு போடுவாங்க. எங்க பார்த்தாலும் ஜெபிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இவங்க என்னத்தை விருப்பப்படுறாங்க பாருங்களேன்? நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். தேவனை விரும்புகிறார்கள்னு சொல்ல ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்போ 2 விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது? ஜனங்க பார்க்கணும்னு ஜெபிப்பாங்க, ஜெபம் பண்றதை நேசிக்கிறாங்களாம். ஏன்னா இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் பரிசுத்தம். இன்னைக்கு என்னுடைய அட்டெண்டன்ஸ் போட்டேன். ஆண்டவரே பாத்தீங்களா, போற வழியில ஒரு சர்ச் முன்னாடி நின்று கரெக்டாக 2 நிமிஷம் ஜம்ப் பண்ண பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டம். நான் பிஸி நேரத்தில் 2 நிமிஷம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நான் நீதிமான். பார்த்தீங்களா? டிக் போட்டுங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுங்க, வந்துட்டேனா, ஜம்ப் பண்ணிட்டேனா, அப்போ இன்னைக்கு எனக்கு ஒழுங்கு மரியாதை நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுப்பி வச்சிருங்க. நீங்கள் இது என்னது? இது கிரியைகள் உடைய மனப்பான்மை. அப்போ இந்த மாயக்காரருடைய ஜெபம் பொறுத்த வரைக்கும் ஒன்று மனுஷனுக்காக செய்கிறாங்க, இன்னொன்று ஜெபத்தை விருப்பப்படுறாங்க. அப்படின்னு நான் அர்த்தம். ஜெபிக்கும் போது தேவனை விருப்பப்படல. ஜெபத்தில் பிதா மேலே அவங்க கண்கள் இல்லை, ஜெபத்து மேலே தான் கண்கள். நான் ஜெபம் பண்ணணும், நான் ஜெபம் பண்ணுறதை பார்த்து ஜனங்க மயங்கணும், நான் ஜெபிக்கும் போது பயன்படுத்துகிற பாரு வார்த்தை. இது வந்து ஜனங்களுக்காகவே பண்ணுவாங்க. புரியுதா? ஒரு சில பேர் அந்த மாதிரி நம்ம சந்திச்சுப்போம் பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க பண்ற ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுக்கு மொழியில என்னென்ன வார்த்தைகளெல்லாம் கொண்டு வந்து உள்ள சேர்த்து அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவரே சொல்லுவார், இந்த மாதிரிலாம் நீ பேசாதப்பா, டே சிம்பிளா பேசுப்பா அப்படின்றார் ஆண்டவர். ஆண்டவரே சிம்பிளான வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. ஆனா இவங்க அப்படியே அடுக்கு மாதிரி கட்டி அப்படியே அங்கேருந்து தற்கொலை பண்ணி சாவணுன்ற மாதிரி கட்டி பெரிய ஒரு ஜெபத்தை ஒன்று கட்டுவாங்க. தேவ மகா பிரபுவே, பிதாவே, ராஜாக்களின் ராஜாவா இருக்கிற எங்கள் பிரபுக்களின் மேல் பிரபுக்களா இருக்கிற எங்க தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவரே, உமக்கு நான் என்னை அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போய் என்னன்னா யாரோ ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் என்ன பார்க்கணும், பயங்கரமா ஜெபம் பண்றாருப்பா, அவரு பயங்கரமா ஜெபம் பண்றாரு, யாரோ ஒருத்தர் பார்க்கணும், யாரோ ஒருத்தர் பார்க்கணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் எங்க போனாலும் ஏதாவது ஒரு சர்ச்சை பார்த்துட்டானா அங்கே நின்று அப்படின்ட்டு அப்படிதான் போகணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. ஏன்னா பார்க்கணும் இல்லை 4 பேர். நான் காலேஜுக்கு படிக்க போகும்போது என் ஃப்ரெண்டு கூட தான் நான் போவேன். என் ஃப்ரெண்டு கரெக்டாக ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கிட்ட ஈஜிப்ராலேருந்து நடந்து வரும், கோரமங்கலா டிப்போ வரைக்கும் போகிற வழியில் ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சு வாசலில் நின்று அவன் ஜெபம் பண்ணுவான். சரி, இப்போ அவன் வளர்ந்த முறை வந்து இந்த கேத்தலிக் சிஸ்டமில் வளர்ந்ததுனால அவனுக்கு அந்த பழக்கம்.
ஆனால் இப்போ நானும் அவன் கூட போகிறதுனால இப்போ நான் மட்டும் ஜெபம் பண்ணாமன்னா என்னை பற்றி ஜனங்க நான் நினைக்கிறது. அதனால் அவர் பாஸ்டர் பையன் வேறு நான். அவர் ஜெபம் பண்ணுவார், நானும் கூட நின்று ஜெபம் பண்ணுறது. என்ன ஜெபம் பண்ணுறது, அப்படியே கண்ணத்தை நம்ம இருக்கிறானா இல்லான்னு வேறு பார்த்துக்கிறது. ஏன்னா 2 பேரும் ஒன்றா முடியுமே ஜெபத்தை. சரி, அப்படியே 2-3 வார்த்தை அப்படி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே சப்பா காப்பாற்றுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியல என்ன ஜெபம் பண்ண ஞாபகம் இல்லை. சிம்பிளாக ஜெபம் பண்ணால் நம்ம ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கிளம்பிடுவோம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு அவனுடைய கோர்ஸ் முடிஞ்சிச்சானு எனக்கு தெரியல, அவன் அந்த பக்கமாக வரது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் மட்டும் நடந்து போவேன். இப்போ இந்த சர்ச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு என்ன வரும், ஐயோ அவன் இருக்கும்போது மட்டும் ஜெபம் பண்ணுவேன், இப்போ அவன் இல்லையே கூட, இப்போ திரும்பி நின்று ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணி ஏசப்பா ஏதாவது காப்பாற்றுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறது. இப்போ இது என்னத்துக்காக நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் கர்த்தர் இருக்கிறார். நான் ப்ரைவேட்டான பிளேஸில் கூட ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் போகும்போது ஒரு விதமான ரெண்டு விஷயத்தை எடுத்துகிட்டு வரேன். என்ன தெரியுமா? ஜெபம் அன்னைக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருணும், அந்த சர்ச்சில் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருணும், இல்லைனா என்ன ஆகுறது காலேஜில், புரியுதா? ரெண்டாவது என்னது, ஜனங்க பார்க்குறாங்க, அதனால கொஞ்சம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சர்ச் முன்னாடி போகும்போதெல்லாம் இப்படி போட்டு போவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அதை கரெக்டாக இல்லையா? வண்டியிலேருந்து இறங்கவே மாட்டாங்க. வண்டியில் அப்படி போயின்னு இருக்கும்போது அதுவும் அந்த நேரத்தை கரெக்டாக ஸ்லோ பண்ணுறது. பின்னாடி லாரிகிரி வந்தால் என்ன ஆகுது? வேண்டிங்கிற கடவுள் பாதத்தில் போய் விடுவாரா இல்லையா அவர்? இல்லையா? அந்த நேரத்தில் ஸ்லோ பண்ணுறது. நான் சில நேரத்தில் போயின்னு இருப்பேன், முன்னாடி ஸ்லோ பண்ணிட்டுப்பா. அந்த நேரத்தில் ஜீசஸுடைய சிலைகளை பார்த்து இப்படி இல்லை அப்படின்னு பண்ணு போவாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் ஜீசஸ் உள்ளேருந்து அதே தான் அவரும் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னான்ட்டு, வண்டியிலேருந்து இறங்கி வா, இல்லை இன்றைக்கே நீ க்ளோஸ்ரா, டேய் இறங்கி வா, இறங்கி வா, இல்லைன்னா என்ன ஆயிடுவேன்? ஜனங்க பார்க்கணுன்றதுக்காக நீ பண்ற. இப்போ எனக்கு சைன் ஆஃப் த கிராஸ் பிடிக்கும், ஏன்னா நான் வந்து இன்ஃபென்சி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அதான் சைன் நல்ல ஒரு அடையாளம். பிதாவை கனப்படுத்துறாங்க, குமாரனை கனப்படுத்துறாங்க, பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துறாங்க. ஆனால் என்னவோ போகிற வழியில் நின்று கும்பிட்ட ஓட்டுனா நம்ம ஜெப வாழ்க்கை முடிஞ்சிச்சு நம்ம நினச்சிடக்கூடாது. என்னவோ அங்கே போய் நின்று ஒரு சில பேர் நம்மளை பார்க்கணுன்றதுக்காக நம்ம செஞ்சுட்டோன்றதுனால நம்மளுடைய நீதி நிறைவேறிச்சுன்னு அர்த்தம் இல்லை. நல்லா கவனிங்க, இந்த மாயக்காரருடைய ஜெபத்தை நம்ம அவாய்ட் பண்ணோம். எல்லாரும் சொல்லுங்க, மனுஷருடைய கண்களுக்காக சொல்லுங்க, என்னுடைய சுயநீதிக்காக நான் ஜெபிக்க போறது இல்லை. பப்ளிக் அவங்கள ஜெபம் பண்ண வைக்கிறாங்களா, மனுஷருடைய அவங்களுடைய உள்ளத்துல இடம் பிடிக்கணும்னு கொஞ்சம் ஜெபம் பண்ண தேவையில்லை. ஞாபகம் வச்சுங்க, அதை அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி நீங்க சத்தமா ஜெபம் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு போஸ்டரை நீங்க போட தேவையில்லை. கரெக்டா? 2 பேர் பசங்க லீவ் டைமில் அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் தங்கிட்டாங்க. நைட்டு ஜெபம் பண்ணுங்கடானா, பாட்டி ஜெபம் பண்ணுறேன் நான் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிறான். அதான் சின்ன பையன், முதல் பையன் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான் சீக்கிரம். சின்ன பையன் அப்படியே கை உயர்த்தி, ஏசப்பா எனக்கு இந்த லீவ் முடியறதுக்குள்ள ஒரு ரெட் கலர் சைக்கிள் வாங்கி கொடுங்க ஏசப்பா. சத்தம் அப்படியே ஒரே சத்தம் அந்த 7 வயசு பையனுக்கு. அதுக்கு அவங்க அண்ணன்காரன், டேய் ஏன் ஆண்டவருக்கு என்ன காது கேட்குறது இல்லையா, கொஞ்சம் மெதுவாக ப்ரேயர் பண்ணு. அதுக்கு அவன், ஆண்டவர் காது கேட்குது, ஆயா காது கேட்குறது இல்லை, ஆயாக்காக நம்ம பண்ணுமா இல்லை? நம்ம மாயக்காரருடைய ஜெபம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்மள டீசெண்டாக பண்ணணும். இப்போ தெளிவான வார்த்தைகளை செய்யணும், பப்ளிக் ப்ரேயர் பண்ணணும், நான் ஒத்துக்கிறேன். உண்மையா சரியா கிளியராக பேசணும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் யாரையும் மயக்க தேவையில்ல, யாரையும் பிரியப்படுத்த தேவையில்ல. ஜெபத்தில் சிம்பிளாக ஜெபம் பண்ணலாம், ஆனால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணலாம். நான் ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப சிம்பிளாக ஜெபம் பண்ணுவேன். அந்த ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை டிஸ்கவர் பண்ணி அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் போது, பிதாவானவருடைய அன்பின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் போது, எவ்வளோ தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே கொடுத்தாலும் அந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டேன். அப்போது ஒரு சில டைம் என் ஃப்ரெண்டு என் கூட இருந்தால் ஒரு தடவை, இது வேற ஒரு ஃப்ரெண்டு, இவர் கூட இருந்தால் இவர் சொன்னார், கிரேஸ் என்னடா இப்படி ஜெபம் பண்ணுற நீ, இங்கிலீஷா தமிழா அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னா. எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை தான், பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் இல்லை. இப்படிதான் சில பேர் அன்பின் பரலோக பிதாவே லார்ட் டச் திஸ் பர்சன் லார்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு 2-3 வார்த்தை மட்டும் வரேன். அந்த வார்த்தை தமிழில் நமக்கு தெரியாது அப்படின்னு, சரியா? ஆனால் அவன் என்கிட்ட சொல்லுவான், டேய் என்னடா ப்ரேயர் பண்ணுற? அப்போ நான் சொன்னேன், பார் உனக்கு ப்ரேயர் பண்ணல, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணல, ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க, எனக்கு தெரிஞ்ச தமிழில் சிம்பிளாக நான் ஜெபம் பண்ணுறேன், என் தேவனுக்காக அவரை நேசிக்கிறதுனால ஜெபம் பண்ணுறேன், அவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஜெபத்தை தான் நம்ம கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறாரு. அப்போ முதல் விதமான ஜெபம் அது ஜீசஸ் சொல்றாரு, இதை செய்யாதன்றார். என்ன ஜெபம் இது? மாயக்காரருடைய ஜெபம். இவங்களுடைய ஜெபத்துடைய 2 முக்கியமான அம்சங்கள் என்ன? ஜனங்க பார்க்கணும்னு பண்ணுவாங்களாம். அங்கங்க சந்தில நின்று எசப்பா 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 எசப்பா, எங்கெங்க ஏதாவது சர்ச்சை பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறது. ஆனால் சர்ச்சுக்கு போய் ஒரு 4 மாதம் இருக்குன்னு வச்சுக்குவேன், இந்த வழியிலே ஒரு 40 அது அங்கேயே அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுற மாதிரி அப்படி யோசிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இன்னொன்று என்னது, இவங்களுடைய விஷயம் என்னது, இவங்க ஜெபிக்க விருப்பப்படுவாங்க. ஜெபம் கொடுத்துட்டீங்கன்னா 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க.
பசியில் ஜெபம் பண்ண குத்துறாதீங்க அவங்ககிட்ட. ஜெபிக்க விருப்பப்படுறாங்க, ஆனால் தேவனை விரும்புகிறாங்க நம்ம பார்க்க முடியாது. மாயக்காரருடைய ஜெபம் இது நமக்கு வேண்டாம். ஓகே, எவ்வளோ பேர் புரிஞ்சிச்சு இது வரைக்கும்? ஸோ முதல் விதமான ஜெபம் என்னது? மாயக்காரரின் ஜெபம், the prayer of the hypocrite. prayer of the hypocrite எழுதிங்க, இந்த 2 பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற பாசிட்டிவான 2 விஷயங்கள்லாம் தெரியுமா? prayer is not to get influence with men but to get intimacy with God. முதல் பாயிண்ட் என்னது? prayer is not to get influence with men but to get intimacy with God. மனுஷரோட ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்றதுக்காக செய்யறது ஜெபம் இல்ல, தேவனோட நெருக்கத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக செய்யறது தான் ஜெபம். எழுதிக்கிட்டீங்களா? ஜெபம்ன்றது மனுஷருடைய அந்தஸ்துக்காக இல்ல, தேவனோட நெருக்கத்துக்காக. ஓகே, இன்னொரு பாயிண்ட் எழுதிங்க. In prayer is not the goal, God is. ஜெபத்துடைய நம்ம போய் சேர்ற இடம், ஜெபத்துடைய குறி, ஜெபத்துடைய நோக்கம் ஜெபம் இல்ல, ஜெபத்துடைய நோக்கம் தேவன். எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தின் நோக்கம் ஜெபம் இல்லை, தேவன். The goal of prayer is not prayer. அப்படின்னா நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்றது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் இல்லை. ப்ரேயர்ல நான் தேவனை நேசிச்சேன், தேவன் இடத்துல பேசினேன், ஆண்டவரோட நெருக்கமாக இருந்தேன். அப்போ ப்ரேயர் முடியும் போது தேவன் மேல நம்முடைய கான்சியஸ்னஸ் இல்லைன்னா இன்னும் நம்ம ஜெபம் முடியலன்னு அர்த்தம், இன்னும் நம்ம சரியா ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அப்பாடா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, யூ ஹாவ் அ ராங் கோல். You have a wrong goal in prayer. ஜெபத்தை பத்தி உங்களுக்கு ஒரு தவறான நோக்கம் இருக்குது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டேன்பா, இன்னைக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டேன், இன்னைக்கு ஒரு நீதியின் செயல் செஞ்சுட்டேன், இன்னைக்கு நான் கொஞ்சம் நீதிமான், நேற்றை விட இன்னைக்கு நான் கொஞ்சம் நீதிமான், நேற்று 30 செகண்ட் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு 35 செகண்ட் ஜெபம் பண்ணேன். ராங். ஆனா ஜெபம் முடியும் போது தேவனை நேசிச்சேன், தேவன் என்னோட பேசினார், ஆண்டவருடைய பிரச்சனத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு தேவனை பத்தியே உங்களுக்கு சிந்தை இருந்துச்சுன்னா உங்க ஜெபத்துடைய நோக்கம் சரியா இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்தின் நோக்கம் ஜெபத்தின் செயல் அல்ல, ஜெபத்தின் தேவன். So when you finish prayer, if all you're thinking about is prayer, then you've got it wrong. But when you finish prayer, if all your thoughts are upon God, if you have experienced God, then you have really prayed. அப்பதான் நம்ம ரியலா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். எத்தனை பேர் புரியுது? Come on, எவ்வளவு பேருக்கு உண்மையா புரிஞ்சு கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப இந்த விதமான ஜெபத்தை கர்த்தர் விருப்பப்படுறதுல முதல் விதமானது என்னது? அது the prayer of the hypocrite, மாயக்காரனுடைய ஜெபம். இதை கர்த்தர் விருப்பப்படுறதுல மனுஷனுடைய கண்களுக்காக, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக, மனுஷன் நம்மளை பார்த்து இவன் பெரிய ஜெப வீரன், ஜெப வீராங்கனே அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இறங்க தேவையில்ல. அதே மாதிரி ஜெபத்தை விருப்பப்படுறதுனால நம்ம ஜெபிக்கிறது இல்லை, தேவனை விரும்புறதுனால நம்ம ஜெபிக்கிறோம். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, இந்த ஜெபம் இதுவும் கர்த்தர் விருப்பப்படுறதுல 7வது வசனத்துக்கு வரலாம். Matthew chapter 6 verse number 7. அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். இப்போ 2வது விதமான ஜெபத்தை கர்த்தர் பேசுறாரு, அஞ்ஞானிகளை போல. இப்போ இது நம்மளுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல ஹீதன் வருது. ஹீதன்னா கர்த்தரை தெரியாத ஜனங்க, கர்த்தர் மேல ஒரு விருப்பம் இல்லாத ஜனங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்கன்னு கூட நம்ம எடுத்துட்டு வரலாம். ஆனா இந்த இடத்துல தமிழ்ல என்ன வார்த்தைகள் கொடுத்துருக்குதோ அதே நம்ம பயன்படுத்திக்கலாம். அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். கவனிச்சிங்களா? இந்த 2வது ஜெபம், 2வது விதமான ஜெபம், இதையும் கர்த்தர் விருப்பப்படுறது. எல்லாம் சொல்லுங்க, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். 2வது விதமான ஜெபம் தெரியுமா? the prayer of the heathen. the prayer of the heathen, இதையும் கர்த்தர் விருப்பப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? பாருங்க, நான் அந்த வசனத்தை முழுசா படிச்சிடுறேன். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். கவனிச்சிங்களா? நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டா கர்த்தர் கேட்டுருவாரு. அது மட்டும் இல்ல, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் அப்படின்றாரு 8வது வசனத்துல. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கும் vain repetitions அப்படின்னு இருக்கும். ரெப்பிட்டிஷன் ரிப்பீட் பண்றது, சொன்னதே 50 தடவை சொல்றதுனால, மந்திரத்தை போல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லினே இருக்கிறதுனால, அப்படியே புலம்பிட்டே இருக்கிறதுனால, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை 40 தடவை பண்ணும், 50 தடவை பண்ணும், 100 தடவை பண்ணும் இப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா? அதை கர்த்தர் சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல அளப்பாதையுங்கள். அளப்பாதையுங்கள் என்னது? ரிப்பீட் பண்ணாத, சும்மா ப்ரேயர் ரிப்பீட் பண்ணே இருக்காத. ஏன்? நீ அரை மணி நேரம் பண்ணிட்டா கர்த்தர் அப்படியே இறங்கி வந்துடுவாரு, நீ ஒரு 5 நிமிஷம் பண்ணா கர்த்தர் இறங்கி வர மாட்டாரான்னு அவர் கேட்கிறாரு. ஸோ தேவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? இந்த 2வது விதமான ஜெபம் இருக்கு தெரியுமா? அஞ்ஞானிகளுடைய ஜெபம். இதை கர்த்தர் விரும்புறதில்ல. முதலாவது மாயக்காரரின் ஜெபம், அது மனுஷருடைய கண்களுக்காக ஜெபத்தை விரும்புறதுனால. இது என்ன தெரியுமா? நிறைய பண்ணா தான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரு. இப்போ நல்லா கவனிங்க, பிரேயர்ல வார்த்தைகளை ரிப்பீட் பண்றது தவறா?
நம்ம எல்லாருமே வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுறோமே, ஒரு சில சென்டென்ஸுங்களை ரிப்பீட் பண்ணுறோமே. ஒரு சில தடவை என் ஜெபத்தில், ஆண்டவரே இன்னும் உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இப்படியே ஜெபம் பண்ணுறேன் நான். ஐ வாண்ட் டு நோ யூ மோர், ஆண்டவரே உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், இப்படியே கொஞ்ச நேரம் ரிப்பீட் பண்ணிட்டு போகிறேனே. ஆனால் இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஜீசஸ் பேசுகிற மாதிரி இருக்குது. நீனே அஞ்ஞானிகளை போல் அலப்பிட்டு இருக்கிறேன்னா சொன்னதையோ சொல்லி சொல்லி அப்படியே 5 நிமிஷம் பண்ண வேண்டிய ஜெபத்தை 50 நிமிஷம் பண்ணிட்டு, 50 நிமிஷம் பண்ணுறதுனால கர்த்தர் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காருன்னு நினைக்கிறியா? அப்படி பண்ணாத அப்படின்றார். அப்போது ப்ரேயரை ரிப்பீட் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் ப்ரேயரை ரிப்பீட் பண்ணால் ப்ரேயர் நேரம் அதிகமாகும். ப்ரேயர் நேரம் அதிகமாக தான் கர்த்தர் என் மேலே அதிகமாக அன்பு கூறுவார் நினைக்கணும், தெரியுமா? அது தப்புன்னு கர்த்தர் சொல்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ணுறார். 3 தடவை போய் ஜெபிக்கிறாராம், அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணாராம். இது பைபிளில் போடுறது. அப்போ ஜீசஸே ஜெபத்தை ரிப்பீட் பண்ணாரா இல்லையா? ரிப்பீட் பண்ணார் 3 தடவை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, நான் எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுறேன், இந்த பிசாசான வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தா, அதுதான் ஒரு முள் மாதிரி. இந்த முள்ளை பற்றி ஜீசஸ் கிட்ட 3 தடவை ஜெபம் பண்ண, இந்த முள்ளை எடுத்து போடுங்க, இந்த முள்ளை எடுத்து போடுங்க. அப்போ 3 தடவையாவது அப்போஸ்தலர் பவுல் அந்த ஜெபத்தை ரிப்பீட் பண்ணுறாரு. அப்போ ரிப்பீட் பண்ணக்கூடாதா ப்ரேயரை? நல்லா கவனிங்க, ப்ரேயரில் ஒரே வார்த்தைகளை சொல்கிறது தப்பு இல்லை. ப்ரேயரில் ஒரே சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. நான் வந்து பப்ளிக் ப்ரேயர் சொல்ல பர்சனல் ப்ரேயரை சொல்லிட்டு இருக்கிறேன், அதில் நீங்கள் ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த எண்ணம் என்னது? நான் நிறைய ப்ரேயர் பண்ணாதான், ரொம்ப நேரம் பண்ணாதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்குறாருன்ற எண்ணத்தில் பண்ணிட்டோன்னா அது தப்பாக போயிடுச்சு. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இயேசுவே உங்களை நேசிக்கிறேன், இயேசுவே உங்களை நேசிக்கிறேன், இயேசுவே உங்களை நேசிக்கிறேன் 3 தடவை சொன்னீங்க. இப்போ மனசு இல்லை, இப்போ ஜெபம் முடிஞ்சிச்சு, உங்களை பொறுத்தவரைக்கும் ஜெபம் முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் 3 நிமிஷம் இருக்குதே, இன்னும் 3 நிமிஷம் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுறேன்? இயேசுவே உங்களை நேசிக்கிறேன்றத இன்னும் 68 தடவை சொல்லு. இயேசுவே உங்களை நேசிக்கிறேன், இயேசுவே உங்களை நேசிக்கிறேன் 68 தடவை. 5 நிமிஷம் முடிச்சிட்டேன். அதை தான் கர்த்தர் வானான்றார். ஏன்? லாங் ப்ரேயராக இருந்தால் தான் கர்த்தர் கேட்குறாருன்னு அர்த்தம் இல்லை. அதனால தேவையில்லாத வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணிக்கின்னு உங்களை நீங்கள் அஞ்ஞானிகளா ஒரு ஜெபம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு சில பேர் சொல்லலாம் தெரியுமா, நம்ம கிறிஸ்தவ வட்டங்கள்லேயே, இந்த ஜெபத்தை நீ இத்தனை தடவை செஞ்சனா உன் வாழ்க்கை மாறிடும், இந்த ஜெபத்தை நீ 50 தடவை செய், இந்த புக்கை ஒரு கையில் இருந்தால் துதிகளின் புத்தகம் அந்த மாதிரி தான் புத்தகத்தை கொடுத்துட்டு இதை முழுசா நீ பச்சு முடி, இதில் 1000 ஸ்தோத்திர பலி இருக்குது, இதை பச்சு முடி, அப்படியே நீ கண்ணா பண்ணான்னு பெணத்தினே போ, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு. நல்லா கவனிங்க, அதில் இருக்கிற வசனங்களை எடுத்து தியானித்து அதை ருசித்து நம்ம அறிக்கை செஞ்சோம்னா நிச்சயமாக வல்லமை இருக்குது. ஏன்னா வார்த்தையில் வல்லமை இருக்குது. ஆனால் இது 1000 தடவை ரிப்பீட் பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும். அப்போ என்ன அது மந்திர மாதிரி ட்ரீட் பண்ணுகிறோமா நம்ம? புரியுதானே சொல்லிக்கிறேன்ட்டு? அதை கர்த்தருடைய வார்த்தையாக மதிச்சு அதில் விசுவாசத்தை கலந்து வாயின் வார்த்தையால் அறிக்கை செஞ்சு அதை நம்ம ருசி பார்த்து செஞ்சோம்னா அது உறவு. ஆனால் அதில் ருசியும் பார்க்கல, அதை ஒரு ரிலிஜன் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி எடுத்துட்டு அதை ஒரு 10 தடவை 15 தடவை கர்த்தர் என்னை பெறா இருக்கிறார், நான் தாழ்ச்சிட்டேன், அவர் என்ன பிள்ளை இடங்களையும் நேற்று அமிர்த தண்ணிகளை கொண்டு போய் விடுகிறார், எப்படி சொன்ன தேவதர் என்ன சொன்ன? நீ அதை ருசிக்கவும் இல்லை, உறவையும் அனுபவிக்கல, கர்த்தருடைய வார்த்தையும் அனுபவிக்கல, அதில் விசுவாசத்தையும் செயல்படுத்தலை. ஆனால் ஏன் அப்படி சொன்னீங்க? இல்லை 50 தடவை இதை சொன்னால் என் வாழ்க்கை மாறும்னு யாரோ ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன் அவர் வாழ்க்கை மாறல, உன் வாழ்க்கை மாற போகிறதில்ல. ஏன்? ஏன்னா வார்த்தையை நீனா மந்திரம் மாதிரி ஃபார்முலா மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற. இது உறவு. எல்லாரும் சொல்லுங்க, உறவு. ஜெபம்ன்றது உறவு. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்தோத்திரத்தையோ குறிப்பிட்ட ஒரு வசனத்தையோ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையோ மனதளவில் ருசி பார்க்காம விசுவாசத்தினால கலந்துக்காம அப்படியே ஒரு மந்திரம் போல நம்ம கன்ஃபஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா அதில் வல்லமை இல்லை, அது நம்மளுக்கு பலனை கொண்டு வர முடியாது. இதை செய்கிறவங்க யாரு? மாயக்காரரா? அஞ்ஞானிகளா? அஞ்ஞானிகள், விஞ்ஞானிகள் இல்லை. யார் இவங்க? அஞ்ஞானிகள், ஹீதன். அவங்கள மாதிரி பண்ணாத அப்படின்னா அப்போ அஞ்ஞானிகளோட ஜெபத்தை கர்த்தர் விருப்பப்படுறது இல்லை. ஜெபம் லாங் ஆகணுன்றதுக்காக வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுறது நிறைய நாணத்தை கொண்டு போகிறது. சரி, அப்போது பப்ளிக்காக ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாரு. ஏன்னா ப்ரைவேட்டாக கர்த்தரோட நேரத்தை செலவழிக்கிறவங்க பப்ளிக்காக ஒரு சில வார்த்தையில் அவங்க ஜெபத்தில் வல்லமை பாத்திர முடியும். லாசரு உயிரோடு எழுப்பணும். ஜீசஸ் ஜெபம் பண்ணுறாரு. என்னன்னு ஜெபம் பண்ணார் தெரியுமா? பிதாவே, என் ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியும், எப்போவுமே ஜெபத்தை கேட்குறீங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு லாசருவே வெளியே வா அப்படின்றாரு. நிறைய நேரம் ஜெபம் பண்ணல, ஆனால் நைட்டெல்லாம் பண்ணாரு. கரெக்டு. பர்சனலாக தேவனோட நெருக்கமாக இருக்கிறவங்க, தேவனோட உறவில் இருக்கிறவங்க பப்ளிக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள்லேயே வல்லமை வெளிப்படும்.
ஆமென். இப்போ நிறைய நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பப்ளிக்காக நான், ஆனால் பர்சனலாக தேவனோட நெருக்கமாக இருக்கிறவங்க பப்ளிக்காக ப்ரேயர் பண்ணும்போது நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் வல்லமை கொண்டு வரணும்னாலாம் இல்லை பார். அவங்க சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டை பேசினாலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஏன்னா பர்சனலாக அவங்க தேவனோட நெருக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆமென். தேவனோட நெருக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. நம்ம அப்படி ஜெபம் பண்ண கற்றுக்கணும். பப்ளிக்காக ஜெபம் பண்ணும்போது அங்கே தான் பர்சனல் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அங்கே ஒரு விசுவாசத்தை கட்டி எழுப்பி அப்புறமா ஜெபம் பண்ணுறது இல்லை. அங்கே என்ன விஷயத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணணும். புரியுதா? யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அதான் இல்லை ஒரு சாவு வீடு ஜெபம் பண்ண சொல்கிறாங்கன்னா எடுத்த உடனே ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. ஆண்டவரே இந்த சந்தோஷமான நேரத்தில் அப்படி இல்லை, என்ன பண்ணுறோம் அந்த நேரத்தை புரிஞ்சுக்கிறோம். எடுத்தோன்னு சொல்கிறோம், ஆண்டவரே ஏசப்பா உங்கள் தயவும் கிருபை இந்த இடத்துல இருக்கிறதுன்றதை நாங்கள் நம்புகிறோம். உங்கள் பிரச்சனை இந்த வேதனையில் இருக்கிற ஜனங்க எங்கள் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிறத நாங்கள் நம்புகிறோம். உங்கள் வார்த்தையில் படிக்கிறோம், நீங்கள் உடைந்த உள்ளவனுக்கு சமீபம் உள்ளவராக இருக்கிறீங்களே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு ஏற்ற அந்த ஆறுதலையும் பலனை கொடுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த இடத்துல வேதனை பயத்தின் எந்த விதமான கட்டுகள் இருந்தாலும் அது உடைக்கப்படட்டும், உங்கள் ஆறுதலால் நிரப்புங்க ஆண்டவர். இப்படி ஜெபம் பண்ண கற்றுக்கணும். நம்ம அடக்காராதனைக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல அருமையான சாயந்திர வேலைக்கு வந்திருக்கிற ஒருத்தர் வரவே இருக்கிறோம் அப்படின்னு இல்லை. என்ன பண்ணுறோம், நம்ம அந்த நேரத்தை புரிஞ்சுக்கிறோம். நம்ம சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறது, சாப்பாடு ஆறி கெட்டு போகிற அளவுக்கு ஜெபம் பண்ணுறது. அவங்க எப்படி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த அருமையான சாப்பாட்டு நேரத்துக்கா நன்றி, ஆயத்தம் பண்ணவங்களா ஆசீர்வதிங்க, சாப்பிட்றீங்களா ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். கரெக்டா இல்லை? எடுத்து ஆண்டவரே இதை வெங்காயம் வெட்டின கை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அந்த பூசணிக்காவை எட்டி வச்ச காலை ஆசீர்வதிக்காதீங்க ஆண்டவரே, இதப்பா அந்த சமையல்காரனுடைய வேர்வை இதை பட்டிருந்தா அது சுத்தமாக்குங்க ஆண்டவரே, இதப்பா அந்த வெங்காயத்தை தொடுங்க, கத்தியை தொடுங்க, கோடாலி தொடுங்கன்னு எல்லாத்தையும் தொட்டு ஒருத்தனை சாப்பாடை தொட முடியல. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இவனெல்லாம் யாரா கூப்பிட்டா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அவங்க உட்காந்து நினச்சின்னு இருக்கிறாங்களா இல்லையா? சொல்ல மாட்டாங்க, வெளியே ஸ்மைல் பண்ணிருப்பாங்க, ஆனால் 2 லட்டு வாயில் பட்டுப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுல பாதி சாப்பாடு காணும் கொஞ்சம் பேருக்கு. ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லை, உண்மையான அந்த சம்பவம். யார் ஒருத்தர் ஜெபத்துக்கு வாங்கினா ஜெபத்து வந்துக்கிறாரு. ஜெபத்து வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, ஆண்டவர் ஏசப்பா எத்தனையோ பேர் வியாதியில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிற ஒருத்தர் பண்ணுங்க, எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்தில் கஷ்டத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் அது சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவர், எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கிறாங்க ஆண்டவர், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க தொடுங்கோ, கனடாவில் தொடுங்கோ, சுவிட்சர்லாந்து தொடுங்கோ, அப்படியே நீ போன தேசத்துக்கெல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றது மாதிரி தருது. சொல்லிட்டு வரத்துக்கு கண்ணு தந்து பார்த்தா அவர் இறந்துட்டார். உண்மையாவே இறந்துட்டாரா? அப்போ அவர் கேட்டுக்கிறாரு, ஐயோ இறந்துட்டாங்களா, எப்போ இறந்தாங்க சொல்லிக்கிறார். நீ ஆப்பிரிக்காலேருந்து கனடாக்கு போகிறவல்ல, அவர் இறந்துட்டாரு. அவர் இங்கே பெட்ரூமில் முன்னாடி இருக்கும்போது நீ நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிங்கிறாங்க. என்னத்துக்கு, யாரை இம்ப்ரெஸ் பண்ணோம், என்ன பண்ண போறீங்க? இது என்ன ஜபம்? இது அஞ்ஞானிகளுடைய ஜபம், பிரேயர் ஆஃப் த ஹீதன். முதலாவது மாயக்காரருடைய ஜபம். அது என்னது, மனுஷன் பார்க்கணும் என் ஜபம் எப்படின்னு சிஸ்டர் இன்னைக்கு அப்படின்றது. என்ன நீ அப்படியே அடுக்கு மொழியில் என்னன்னா கண்ட தெரியாத வார்த்தைங்களெல்லாம் பேசிட்டு இப்போ ஜபம் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லணுமா? அப்படி என்னத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அது ஆண்டவர் வசனத்திலே இருக்குது. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, உங்கள் வழி தனி வழி நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அவர் எங்கே சொன்னார்? அவரை நீ சொல்லிவிட்டு பைபிள் படினா உட்காந்து ரஜினி பிக்சரை பார்த்து வந்து ஜபம் பண்ணிட்டு அப்புறம் என் ஜபம் எப்படி இருக்குதுன்னா என்ன பண்ணுறது? யாருக்காக பண்ணுறோம்? மாயக்காரருடைய ஜபம் நம்மளுக்கு வேண்டாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மாயக்காரரான்னு கேளுங்க. அவங்களுக்கு அடுத்த டைம் ஜப வாய்ப்பு கொடுக்கக்கூடாது பப்ளிக்கா. இன்னைக்கு அவங்க வரல. ரெண்டாவது அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் யாரு? தேவையில்லாத வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணி ஒரு மந்திர மாதிரி ஜபத்தை பண்ணி 1/2 மணி நேரம் இன்னைக்கு நான் ஜபம் பண்ணுறேன்னா கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார். ஜபம்ன்றது உறவுன்றது மறந்துட்டாங்க. இந்த 2 ஜபத்தையும் கர்த்தர் விருப்பப்படல. மாயக்காரருடைய ஜபம், த பிரேயர் ஆஃப் த ஹிப்போக்ரேட். ரெண்டாவது த பிரேயர் ஆஃப் த ஹீதன். இதை கர்த்தர் விருப்பப்படுறது இல்லை. நல்லா கவனிங்க, ஜபத்தில் அதிக நேரம் தரித்து இருக்கிறத நம்ம விருப்பப்படுறோம். கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக தங்கி இருக்கிறத நம்ம எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறோம். அதை நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் ஞாபகம் வச்சுங்க, எவ்வளோ நம்மளுடைய ப்ரைவேட் வாழ்க்கையில் ஜபம் வல்லமையானதாக இருக்குதோ, எவ்வளோ கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்க கற்றுக்கிறோமோ, பப்ளிக்காக அவ்வளவே அதை விட அதிகமாக நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ப்ரைவேட் ப்ரேயரில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா பப்ளிக் ப்ரேயர் ரொம்ப லாங்காக பண்ண தேவையில்லை. இன்னொரு சொல்கிறேன், ப்ரைவேட் ப்ரேயர் பர்சனல் ப்ரேயரில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா பப்ளிக் ப்ரேயரு லாங்காக இருக்க தேவையில்லை. எப்படி வந்து பார்த்தீங்களா ரைமிங்கா? ஸ்ட்ராங்கு லாங்கு. பர்சனல் ப்ரேயர் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா பப்ளிக் ப்ரேயரு லாங்காக இருக்க தேவையில்லை. 3வது ஜபம். இப்போ கர்த்தர் எப்படி ஜபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஓகே, இப்போ ஜபம் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா? வசனத்தை கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, வசனத்தை கேட்க ரெடியாக இருக்கிறீங்க.
சரி, இது மூணாவது விதமான ஜெபம். இதை தான் கர்த்தர் விருப்பப்படுறார். இப்போ நான் மத்தேயு 6:5 படித்தேன், 7 படித்தேன். ஆனால் அந்த நல்ல ஜெபம்ன்றது நடுவில் தான் இருக்குது, 6 இருக்குது. ஓகே, இப்போ நான் 5லேருந்தே படிச்சுட்டு வரேன், கவனிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அந்த ஜெபம் வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பலனு? அடுத்தவன் பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணுவான், என்னடா ரொம்ப ஜெபம் பண்றியாக்கு நீ அப்படின்ட்டு போயிடுவான், அவ்வளோதான். நீயோ, ஓகே, இப்போ நம்மகிட்ட பேசுறாரு, எப்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள போன்றாரு. உன் பெட்ரூம்குள்ள போ, பிரைவேட்டா போ, பப்ளிக்கா ஷோ பண்ணாத, பிரைவேட்டா போன்றாரு. அதுதான் முதல் ஜெபம். பார், பப்ளிக் ப்ரேயரும் முக்கியம், அதுவும் தேவை, பிரைவேட் ப்ரேயரும் முக்கியம். ஆனா முதல் என்ன வேணும் நமக்கு? முதல்ல எந்த ஜெபத்து மேல ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம? பிரைவேட் ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர். நீ அறை வீட்டுக்குள்ள போ, அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்க, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அவங்க எல்லாரும் ஒரு தேவனை நோக்கி ஜெபம் பண்ற மாதிரி நடிச்சாங்க. ஆனா இவர் சொல்றார், தேவன் இல்ல, அதை விட அதிகமா பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண கத்துக்கின்றார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் என் பிதாவை நேசிக்கிறேன், அதனால நான் ஜெபிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, பிதாவை நேசிக்கிறேன், அதனால நான் ஜெபிக்கிறேன். அப்ப அவர் எனக்கு பிதானா, நான் அவருக்கு யாரு? பிள்ளை. மூணாவது விதமான ஜெபம் தெரியுமா? the prayer of a heir. heirனா சுதந்திரவாளி. அவருக்கு நான் பிள்ளைனா அவருடைய ஆஸ்திகளுக்கு நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் மாயக்காரரை போல இல்ல, அஞ்ஞானிகளை போல இல்ல, சுதந்திரவாளியாக ஜெபம் பண்றேன். எல்லாம் சொல்லுங்க, not as a hypocrite, not as a heathen, but as a heir. HEIR, ஹேர். இந்த ஹேர் என்ன தெரியுமா? சுதந்திரவாளி, வாரிசுன்னு அர்த்தம். அப்போ நம்ம மாயக்காரரை போல ஜெபிக்கிறது இல்ல, அஞ்ஞானிகளை போல ஜெபிக்கிறது இல்ல, வாரிசுகளை போல ஜெபம் பண்றோம். வாரிசுன்னு அர்த்தம், நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அப்போ பிள்ளையை போல ஜெபிக்க கத்துக்கணும். இந்த ஜெபத்தை தான் கர்த்தர் விருப்பப்படுறார். மூணாவது விதமான ஜெபம் பாரு, இதெல்லாம் 3 வசனத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. இந்த மூணாவது விதமான ஜெபம் தெரியுமா? the prayer of an heir. சுதந்திரவாளியின் ஜெபம், ஒரு வாரிசு தாரனுடைய ஜெபம். இதுதான் கர்த்தர் நம்மளை சொல்றார், நீ இதை ஜெபம் பண்ண அப்படின்னு. அப்போ மனுஷனை பார்த்து செய்யறது வேற, ஜெபம் லாங்கா இருக்கணும், ஜெபத்தை பார்த்து செய்யறது வேற. ஆனா பிதா எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். நான் ஒரு பிள்ளை, அந்த பிதா கிட்ட நான் நெருக்கமா இருக்க முடியும்னு சொல்லி பிதாவின் வெளிப்பாடோட செய்யறோம் தெரியுமா? நம்ம கண்களை பிதா மேல வச்சு செய்யறோம் இல்லையா? அந்த ஜெபம் கர்த்தர் விருப்பப்படுற ஜெபம். அந்த ஜெபத்தை தான் ஜீசஸ் நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஜெபத்தில் தனித்து இருக்கிற நம்ம அவருடைய அன்பை அனுபவிப்போம், இதில் ஜெப வாழ்க்கையை நிறைவு அனுபவிப்போம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்போம். ஜனங்களை நம்மளை பார்த்து பாராட்டுறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய ஜெபம் ரொம்ப நல்ல நல்ல செந்தமிழ் வார்த்தைகள் எல்லாம் கலந்து அடித்து ஒரு நல்ல கவிதையை போல ஒரு ஜோடனையாக ஒரு வரிவரியாக அது வரவில்லை என்றாலும் அப்பா என்ன நேசிக்கிறான்ற வெளிப்பாடுனால நம்ம ஜெபத்தை முடிப்போம். நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய அப்பா, அவர் என்ன நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அவருடைய சமூகத்தில் நான் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன், என் கண்கள் அவர் மேலே இருக்குது, அவர் எனக்காக இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இப்படி வருவோம் பார். வெளியே வரும்போது ஜெப நேரம் முடிச்சுட்டு வரும்போது என் ஜெபம் எப்படி இருந்துச்சு பார் அப்படின்னு வந்தால் நம்ம ஜெபம் சரியா பண்ணலன்னு அர்த்தம். எப்படி எல்லாரும் என் ஜெபத்தை பார்த்து பாராட்டுறாங்க பார் அப்படின்னு வெளியே வந்தால் நம்ம சரியாக ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஆனால் ஜெபத்துலேருந்து வெளியே வரும்போது எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், என் தேவன் என்னை தொட்டார், அவருடைய பிரச்சனத்தை அனுபவித்தேன், நான் அவருடைய பிள்ளை, அதனால் அவருடைய ஆஸ்திகளை, அவருடைய நன்மைகளை, அவருடைய கிருபைகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை எனக்கு இலவசமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாராம். என்னுடைய படிப்பு வாழ்க்கைக்காக அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாராம், என்னுடைய தொழிலுக்காக அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாராம், என் பிள்ளைகள் என் குடும்ப வாழ்க்கைக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாராம். நான் எதுக்கும் தகுதி இல்லை, ஆனால் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறதுனால எனக்கு எல்லாத்தையும் செய்கிறாராம். இந்த நல்ல தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு வெளியே வந்தோம்னா இது உண்மையான ஜெபத்துடைய வல்லமை. ஆமென். இந்த ஜெபம் பண்ணலாம். மாயக்காரருடைய ஜெபமா இல்ல, அஞ்ஞானிகளுடைய ஜெபமா இல்ல, சுதந்திரவாளியுடைய ஜெபமா? சுதந்திரவாளியுடைய ஜெபம். இந்த ஜெபத்தை கர்த்தர் விருப்பப்படுறார். அதனால தான் பாருங்க, அப்படியே நான் கண்டினியூ பண்றேன் பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அப்படின்னா அர்த்தம் நெருக்கமா இருக்கு கர்த்தர் இடத்துல. நீ வாசல்ல நின்று கத்திட்டு போகிறதுக்கு நீ என்ன ஜனக்கூட்டமான்னு கேட்கிறார்.
நீ என்ன ராஜா வீட்டு வாசல் நின்று கத்திட்டு போறான் தெரியுமா? ராஜா எனக்கு ஏதாவது நன்மை செய்யுங்க, ராஜனே அரசனே என்னை காப்பாத்துங்க, அப்படி கூக்குரலிட்டு போற ஜனம் நீ இல்லை. நீ அவருடைய பிள்ளை, பெட்ரூம்குள்ள வாழ்றாரு. வந்து உரிமையா பேசு, ஏன்னா நீ அவருடைய பிள்ளையா இருக்கிற, நெருக்கமா இரு, அறை வீட்டுக்குள்ள பிரவேசிச்சுக்க. ஸோ நம்ம பெட்ரூம்ல நம்ம இருக்கிறோம்னா ஆண்டவர் அதுல இன்டிமெசியை குறிக்கிறார், நெருக்கத்தை குறிக்கிறார் பாரு, காமிக்கிறார். அவர் சொல்றார், அந்த ரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜனங்களை பார்த்து இல்ல, ஜெபத்தை பார்த்து இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஜனத்தையும் பார்க்க வேண்டாம், ஜெபத்தையும் பார்க்க வேண்டாம். சொல்லுங்க, பிதாவை பாருங்க, பிதாவை பாருங்க. அப்பொழுது அந்த ரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். ரிப்பீட் பண்ணினே மந்திர மாதிரி பண்ணிருக்காதீங்க. அவர்கள் அதிக வசனிப்பால், நிறைய வார்த்தை பேசுறதுனால தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இது யாரு? இந்த தேசத்து ஜனங்க அப்படிதான் பண்றாங்க. ராஜா கிட்ட ரொம்ப ஜோரா கத்தனா நம்ம ஜெபத்தை கேட்பாரு, ராஜா கிட்ட நிறைய வார்த்தை பேசினா நம்மளுக்கு ஏதாவது தங்க காசை அள்ளி போடுவார். ஆனால் பிள்ளை அப்படி நினைக்கிறதில்ல. எங்கள் அப்பா பெட்ரூமில் இருக்கும்போது நான் போய் டேரெக்டாக பேசிட்டு வந்துடுவேன், நான் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுவேன் நான். கரெக்டாக இல்லையா? வெளியே இருக்கிற ஜனங்க பிரஜைகள் தான் சத்தம் போட்டு சொல்லணுமா இருக்குது, டிசைனாக வார்த்தைகளெல்லாம் வர்ணிச்சா தான் ராஜாக்கு மனசு வந்து ஒரு நெக்லஸ் தூக்கி தர்றாரு. ஆனால் பிள்ளை அப்படி பண்ண தேவையில்லை. வந்து அப்பாவுடைய மடியில் உட்காரான், சின்ன பிள்ளையாக இருந்தான். அப்பாவுடைய அறையில் உட்காந்து அப்பாட்ட பேசுகிறான்ப்பா, எனக்கு இந்த பிரச்சனைப்பா, அந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, இந்த சொத்து ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன், இந்த குதிரை ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன், இந்த பொண்ணை தான் நான் ஆசைப்பட்றேன், நான் இந்த பக்கத்து நாட்டு இளவரசியை நான் காதலிக்கிறேன், எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு யார் செய்ய முடியும்? அந்த இளவரசன் தான் போய் அப்பாக்கிட்ட தைரியமாக பேச முடியும். அப்போ நம்ம வந்து பெரிய ஷோலாம் பண்ண தேவையில்லை. நம்ம யார்? அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். இப்போ பாருங்க 8ஆம் வசனம், அவர்களை போல் நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்புறம் ஏன் பதர் நான் ஜெபம் பண்ணோம்? ஏன்னா அவர் நம்மளுடைய அப்பா, நம்ம அவருடைய பிள்ளை. தேவைக்காக மட்டும் வர்றவங்க அவருடைய பிள்ளைகள் இல்லை, அவர் தான் என் தேவைன்னு வர்றவங்க தான் அவருடைய பிள்ளைகள். கமான், சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவைக்காக வர்றவங்க ஜனங்க, பிரஜைகள், வெளியே இருக்கிற ஜனங்க, புறஜாதிகள்னு சொல்லாமா? இப்படி சொல்லாமா? அப்பாவின் குடும்பத்தை சேர்க்கப்படாதவங்க தான் தேவைப்படும் போது மட்டும் வந்து ராஜா கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ராஜாவுடைய பிள்ளைகள் ராஜா தான் தேவைன்னு வர்றாங்க, நீங்க தான் வேணும்னு வர்றாங்க. அந்த ஊர் ஜனம், ஐயா எங்க ஊர்ல தண்ணி வரல, தான் உதவி செய்யுங்கன்னு உதவிக்கு வர்றாங்க. ஆனா அவங்க சிறு பிள்ளை, அப்பா நீங்க தான் வேணும், என்ன தூக்கிக்கங்கன்னு ஓடி வருது. நம்ம எதுக்காக வர்றோம்? அவருடைய ஆசீர்வாதங்கள் அவர் நம்மளுக்கு தர்றாரு. அதான் ஜீசஸ் சொல்றாரு, நீ என்ன அப்படி ஓவரா அலப்பின்கிறன்றார், என்ன ஓவர் அப்படியே ரிப்பீட் பண்ணே போயின்னு இருக்கிற, உங்க தேவை என்னன்னு தெரியாதா? அப்பா கிட்ட வந்து பேசுற மாதிரி பேசினா அவரே உனக்கு தராரு எல்லாத்தையுமே. உன் தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். அப்பா கிட்ட வர்ற மாதிரி வா, ஒரு பிள்ளைய போல ஜெபம் பண்ண கத்துக்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஒரு பிள்ளைன்றது ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. ஜெபத்துடைய ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரு பிள்ளை தகப்பன் இடத்துல பேசுற மாதிரியே அந்த வெளிப்பாட்டில் தான் நீங்க ஜெபம் பண்ணணும். அதில் தான் கர்த்தர் விருப்பப்படுறாதான் நம்ம எல்லாரும் செய்யணுமா இருக்குது. ஜெபத்துடைய ஆரம்பத்தில் சொல்லுங்க, பிதாவே என்னை நேசிக்கிறதுக்காக நன்றி, ஆபா ஃபாதர், டாடி காட் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக நன்றி, அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க, இன்னைக்கு நான் வந்திருக்குது உங்களை நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் பிரச்சனத்தை அனுபவிக்கணும், உங்களுடைய தயவுள்ள காரம் என் வாழ்க்கையில் வேலை செய்யட்டும், அப்பா எனக்காக வாசலில் திறந்து கொடுங்க, நன்மையை செஞ்சு கொடுங்க. வேலைக்கார மாதிரி இல்லை பிச்சைக்கார மாதிரி, ஒன்றும் இல்லாதவ மாதிரி, ஒதுக்கப்பட்டவ மாதிரி, கர்த்தரோட ஒரு நெருக்கத்தில் இல்லாதவன் போல ஜெபம் பண்ணக்கூடாது, பிள்ளையை போல ஜெபம் பண்ண கற்றுக்கணும். இதுதான் கர்த்தர் விருப்பப்படுறார். அதனால தான் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அடுத்த வசனத்தில், 9ஆம் வசனத்தில், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, விதம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபமாவதுன்னு சொல்ல. அப்போ இந்த ஜெபத்தை நம்ம தொடர்ந்து பண்ணினே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. இது கர்த்தர் கற்பித்த ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், எல்லாம் சொல்லுங்க விதம். அப்போ இது வந்து ஒரு மாடல் ப்ரேயர், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரேயர் மாதிரி. இதை பார்த்து நம்ம இதில் இருக்கிற அம்சங்களை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்துடலாம். இதே ஜெபத்தை நீங்கள் பண்ணினே இருங்க அப்படின்னு சொல்ல, இதே ஜெபத்தை பண்ணால் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இதே ஜெபத்தை திரும்ப திரும்ப பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ நம்மளுடைய கண்கள் யார் மேலே? எடுத்த உடனே யார் மேலே? பிதா மேலே. எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவரை உயர்த்துறோம். நம்ம பிரச்சனையை உயர்த்துறது இல்லை, நம்ம ஜெபத்தை உயர்த்துறது இல்லை. பிதாவே அண்ட சராசரிலே ஆளுகை செய்யும் என்னுடைய ஆண்டவராகிய என்னுடைய தேவனாகிய கர்த்தராகிய என்னுடைய பிரபுக்களின் மேல் இருக்கிற தேவாதி தேவனும் என்னுடைய ராஜாதி ராஜனும் என்னுடைய மைந்தனும் என்னுடைய தேவனும் என்னுடைய ராஜனும் என்னுடைய இயேசுவா. ஆண்டவர் சொல்றார், யாரை மேன்மைப்படுத்துறார்?
யாரை மேன்மைப்படுத்துறோம்? ஜபத்தை மேன்மைப்படுத்துறது இல்லை, பிதாவை மேன்மைப்படுத்துறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. என்ன அருமையா சொல்லி கொடுத்தாரு பாரு. அவர் சொல்றாரு, ஜபம்ன்றது சித்தத்தை கடவுள் செய்யணுன்றதுக்காக இல்லை, அவர் சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுன்றதுக்காக. நம்ம என்ன நினைச்சோம், என் விருப்பம் நடக்கணும்னா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். நான் இப்போ கர்த்தர் நமக்கு விருப்பங்களும் தருவார், அந்த விருப்பத்தின் செய்கையும் தருவார், விருப்பத்தை நிறைவேற்றவும் வல்லவராக இருக்கிறார். ஆனா ஜெபம்னா வெறும் நம்ம விருப்பங்களெல்லாம் சொல்றதுன்ற மட்டும் இல்லை, அந்த விருப்பங்களை சரண்டர் பண்ற நேரம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சரண்டர் பண்ணிட்டு சொல்றோம், உங்களுக்கு சித்தம் இருந்தா இதை நீங்க எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அப்ப என் சித்தத்தை தேடி நான் ஜெபம் பண்ணல, உங்க சித்தம் இந்த சூழ்நிலையில என்னன்றதை தேடி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க சித்தம் இந்த பூலோகத்தில் நடக்கப்படுவதாக அப்படின்ட்டாரா. அப்புறம் பாரு என்ன சொல்றாரு, செய்யப்படுவதாக. 11ஆம் வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்று எல்லாம் சொல்லுங்க, இன்று. அப்போ இது நான் அருமையான ஒரு விஷயம் இல்லையா, இன்று எங்களுக்கு தாரும். அப்போ இந்த ஜபத்தைன்னு சொல்றதை விட, அப்போ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தடவை ஜெபம் பண்ணோம்? இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டோம். அப்போ நாளைக்கு வரும்போது திரும்பியும் ஜெபம் பண்ணுங்கன்றார். அடுத்த நாளைக்கு வரும்போது திரும்பியும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபம்ன்றது ஏதோ ஒரு நாள் செய்யறது இல்லை, ஒவ்வொரு நாளும் செய்யறது. டெய்லி பிரெட், எல்லாம் சொல்லுங்க, டெய்லி பிரெட். அப்போ டெய்லி பிரெட்டுக்காக யார்கிட்ட வர்றோம்? பிதா கிட்ட வர்றோம். ஏன்னா பிதாவானவர் நம்மளை போஷிக்கிறவரா இருக்கிறார். ஸோ இன்று எனக்கு கொடுங்கன்றாரு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. கடைசியாக கூட பிதாவை உயர்த்தி ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. ஞாபகம் வச்சுங்க, என்னென்ன தெரியுமா சொல்ல சொன்னார்? முதலாவது பிதாவை ஞாபகப்படுத்திக்க சொன்னார். ரெண்டாவது பிதாவுடைய சித்தத்தை ஞாபகப்படுத்திக்க சொன்னார். மூணாவது பிதாவுடைய பராமரிப்பு, அவருடைய போஷாக்கு, த ஃபாதர்ஸ் ப்ராவிஷன். மூணாவது பிதாவுடைய விடுதலை, அவருடைய விடுவிக்கும் தன்மை, த ஃபாதர்ஸ் டெலிவரன்ஸ். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு? இது டெய்லி ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஜெபம்ன உடனே ஒரு குமாரன் இல்லை ஒரு குமாரத்தி தன்னுடைய பிதாவோட வளர்த்துக்கிற ஒரு உறவின் நேரம், உறவை வளர்த்துக்கிற நேரம். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம்னா என்னது? உறவை வளர்த்துக்கிற நேரம். ஜனங்க கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்கிற நேரம் இல்லை, பெரிய ஜெபம் ஒன்று பண்ணி ஒரு நீதியின் மார்க்ஸ் கார்டில் 100 மார்க் எடுக்கிற நேரம் இல்லை. இது என்னது? பிதாவை நேசிக்கிற நேரம், பிதாவோட ஒரு உறவை வளர்த்துக்கிற நேரம். எப்படி அருமையாக சொல்லி கொடுத்தார் ஜீசஸ். இந்த மாதிரி ஜெபம் பண்ணுன்னு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்து சொல்றாரு, பிதாவே நான் உங்க மேல நோக்கமா இருக்கிறேன், உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என் விருப்பங்கள் நிறைவேறணும்னு ஒரு சுயத்தில் நான் வரல, உங்க விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அப்பா, ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவையான ஆகாரத்தை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கும் எனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வர்றது தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆகாரமாக இருக்குது. இயற்கையின் வாழ்க்கையின் ஆகாரத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் சொல்கிறோம் ஒவ்வொரு நாள் உங்கள்கிட்ட வர்றது தான் என்னுடைய உள்ளான மனுஷனுடைய ஆகாரம். ஐ கம் டு யூ டெய்லி, தினந்தோறும் வர்றேன், உங்களோட உறவில் இருக்கிறேன். ஜெபம்ன்றது ஒரு டெய்லி ரிலேஷன்ஷிப் வித் காட். ப்ரேயர் இஸ் அ டெய்லி ரிலேஷன்ஷிப் வித் காட். இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஒரு பிதாவோட நம்ம நெருக்கமாக இருக்கிறது, ஒரு குமாரனாக ஒரு குமாரத்தியாக தேவனோட நெருக்கமாக இருக்குது. இதுதான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற அருமையான ஒரு விஷயம். இதுதான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற அருமையான திட்டம். மாயக்காரரை போய் ஜெபம் பண்ண வேண்டாம், மனுஷன் கண்ணுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபத்தை நேசிக்கிறதுனால ஜெபம் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்ல, அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாத, என்னவோ நிறைய வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணியே சொல்லின்னு போனா கர்த்தர் ஜெபத்தை கேட்குவாரு தப்பான்னு நினச்சிட்டாங்க. என் பிள்ளையை போல வந்து ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணும்போது நீ அறை வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா அவர் உன் பிதா, நீ அவருடைய பிள்ளை. ஒரு நெருக்கத்தை விருப்பப்பட்டு ஜெபம் பண்ணு, உறவுக்காக ஜெபம் பண்ணு. ஏதோ ஜெபம் செஞ்சு முடிச்சிட்டோன்ற ஒரு சாங்கிய சம்பிரதாயத்துக்காக பண்ணின்னு இருக்காத, ஜனங்க உன்னை பார்த்து பாராட்டணும்னு பண்ணாத, தேவனோட ஒரு உறவை வளர்த்துக்கிறதுக்காக நீ ஜெபம் பண்ணு. இதை தான் இன்னைக்கு ஜிஎஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். 3 விதமான ஜெபங்கள். மாயக்காரரின் ஜெபம் வேண்டாம், அஞ்ஞானிகளுடைய ஜெபம், the prayer of the hypocrite, the prayer of the heathen, ரெண்டும் வேண்டாம். மூணாவது ஒரு சுதந்திரவாளியின் ஜெபம், ஒரு பிள்ளையின் ஜெபம், the prayer of an heir, the prayer of somebody who will get the inheritance from the father. இந்த ஜெபத்தை தான் கர்த்தர் நம்மள்ட்ட ஜெபம் பண்ண சொல்றார். இந்த ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றார், உன் பப்ளிக் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் உன்னை பப்ளிக்காக ஆசீர்வதிக்க போகிறேன். பர்சனலாக தேவனோட நெருக்கமாக இருக்கிறவங்க பப்ளிக்காக செழிப்பாக இருப்பாங்க. பர்சனலாக தேவனோட ஒரு உறவை வளர்த்துக்கிட்டவங்க பப்ளிக்காக அவங்க கை வச்சு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவின் கரத்தை பார்ப்பாங்க, பிதாவுடைய எஃபெக்டை பார்ப்பாங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில்?
கமான், எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய தயவை, கர்த்தருடைய கிருபையை? எல்லாரும் சொல்லுங்க, மாயக்காரரை போல நான் ஜெபம் பண்ண போறது இல்லை, அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ண போறது இல்லை. சொல்லுங்க, ஒரு பிள்ளையை போல, ஒரு சுதந்திரவாளியாக நான் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண போறேன். இப்படி ஜெபம் பண்ணும்போது நம்ம ப்ரேயர் லைஃப் என்ஜாயபிளா இருக்கும். எதை என்ஜாய் பண்றோமோ அதை திரும்ப திரும்ப நம்ம செய்வோம். கரெக்டா இல்லையா? எதை என்ஜாய் பண்றது இல்லையோ அதை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் ஹோம்ஒர்க் நம்ம பண்றது இல்லை? ஏன்னா நம்ம அதை என்ஜாய் பண்றது இல்லை. ஆனால் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்குவேன், ஒரு குறிப்பிட்ட ஃப்ளேவர், அது ஐஸ்கிரீமாக இருக்கலாம், இல்லை கபாபாக இருக்கலாம், தந்தூரி சிக்கனாக இருக்கலாம், கோபி மஞ்சூரியனாக இருக்கலாம், அது பிடிச்சோன்னு என்ன பண்ணுறோம், அதையே திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு விருப்பப்படுறோம். என் ஞாபகம் வருது பாரு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோபி மஞ்சூரியன் யார் வீட்லையோ தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அப்படி ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்த ஒரு சில நாட்கள் என்கிட்ட காசு இருக்கும் போதெல்லாம் போயிட்டு ஒரு கோபி மஞ்சூரியன் ஹாஃப் பிளேட், 1 பிளேட் அப்படி வாங்கி சாப்பிட்டு வரும். ஏன்னா அது பிடிச்சி போச்சு, அதை என்ஜாய் பண்ணும். See what you enjoy, you will do it again and again. எத்தனை பேர் தினந்தோறும் ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்போ ஜெபத்தை என்ஜாய் பண்ணணும். எப்படி ஜெபத்தை என்ஜாய் பண்ணலாம்? அப்பா பிதாவேன்னு வந்து அவருடைய பிரச்சனத்தை அனுபவிக்கும் போது என்ஜாய் பண்ண முடியும். இப்போ தினமும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது மனசு திறந்து ஒரு பிள்ளையை போல பேசுங்க, பிதா கிட்ட பேசுறது போல பேசுங்க. அப்படி ஜெபம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமும், நம்ம ஜெப வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்காட்லாண்டில் பர்சிக்யூஷன் டைமில் இந்த வாலிப பொண்ணு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் எதிர்த்து நின்ன சேனை வீரர்களுடைய பட்டாளம், ஹாஸ்டைல் கேவல்ரி, கையில் ஆயுதங்களெல்லாம் பிடிச்சிட்டு தெருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் நிப்பாட்டி அவங்கள சாகடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கணுன்றது. இந்த பொண்ணையும் நிப்பாட்டிட்டாங்க. ஆவியானவர்கிட்ட சொன்னாங்க, ஆவியானவரே நான் பொய்யும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி இவங்கள்ட்ட மாட்டிக்கவும் கூடாது. உங்கள் வசனத்தை நான் படிக்கிறேனே, உன்னை கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு நிப்பாட்டும் போது என்ன பதில் சொல்லுவோன்னு கவலைப்படாத, அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கப்படும் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இப்போ கேட்குறேன், இந்த நேரத்துக்காக எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. இந்த தீவிரவாதிங்க நிப்பாட்டினாங்களாம். நிப்பாட்டிட்டு கேட்டாங்களா, எங்கே போகிற? சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் அங்கேயே சாவடிச்சலான் தான் பிளான். எங்கே போகிற அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்களா, ஆவியானவர் கொடுத்த வார்த்தை பாரு, அந்த பொண்ணு சொன்னாங்களா, எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், எங்கள் அண்ணன் மறிச்சு போனாரு, ஆனால் எனக்காக நிறையா சொத்தெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாரா, இன்னைக்கு எங்கள் அப்பா வீட்டில் உயிரை படிக்கிறாங்க, அது என்னான்னு கேட்டு தெரிஞ்சு எனக்கு வர வேண்டியதை நான் எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு நான் போயின்னுக்கிறேன். அதுக்கு அங்கே இருக்கிறவங்க அந்த சோல்ஜர் கமாண்டர் சொன்னாராம், வெரி குட், எல்லா கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லி வெரி குட், ஆல் தி பெஸ்ட், உனக்கும் நிறைய பங்கு கெடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். இந்த அம்மா சொன்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போயின்னுக்கிறேன், எங்கள் அண்ணன் எனக்காக மரிச்சார், மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து மரிச்சார், எனக்காக நிறைய சொத்துக்கள் ஆஸ்திகளை விட்டு போயிருக்கிறார், எனக்கு என்ன சொந்தம்ன்றத வார்த்தையின் அந்த வசனிப்பினால பிரசங்கத்து மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டு போறேன், நான் அனுபவிக்க போறேன். பாரு இவங்க எப்படி எந்த எண்ணத்துல வந்தாங்க, இப்படிதான் நான் ஒரு தடவை ஜெபத்துக்கு வரணும். எப்படி வரணும் தெரியுமா? ஜெபத்துக்கு எங்க அப்பாவுடைய வீட்டுக்கு வர்றேன், எங்க அண்ணன் எனக்காக மரிச்சார், எனக்காக நிறைய ஆஸ்திகளை எழுதி வச்சிருக்கிறாரா, அது என்னன்னு தெரிஞ்சு அதை நான் அனுபவிக்க போறேன், அதனால அப்பா வீட்டுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். எப்படி வரணும் ஜெபத்துக்கு வரும்போது? கையில ஒரு தகடு தூக்கின்னு, ஒரு உடைஞ்சு போன ஒரு தட்டை எடுத்து, ஒடுங்கி போன தட்டை எடுத்துன்னு, அலுமினிய தட்டை எடுத்துன்னு வந்து அப்படியே கதை தட்டுற மாதிரி வந்து நிற்க கூடாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு செய்வீரோ, என் கண்ணீரை பார்ப்பீரோ. பிச்சை கேட்க நம்ம வரல, நம்மலாம் யாரு? சுதந்திரவாளிகள். அப்பா கிட்ட தைரியமா வர்றோம். அறை வீட்டுக்குள்ள வாண்டுறாரு. ஒரு டைப்பாலஜி என்ன தெரியுமா? பெட்ரூம்குள்ளேயே வந்துருப்பான்றாரு. நீ யார்? என் பிள்ளை, வா டைரக்டா உள்ள வா, என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு நான் தானே ஃபர்ஸ்ட் வேணும், வா என் அன்பை நான் உனக்கு கொடுக்குறேன், என் அரவணைப்பை கொடுக்குறேன், வா என்னுடைய அரவணைப்பை பெற்றுக்கொள், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் உன்னுடையது, சுகம் உன்னுடையது, செழிப்பு உன்னுடையது, நல்ல வாழ்க்கை, திறந்த வாசல்கள், கமான், குடும்பத்துடைய ஒருங்கிணைப்பு, திருப்பி கட்டுதல், என்ன வேணும் எல்லாத்தையும் உனக்கு தர்றேன் நான். ஆனா நீ வந்து மாயக்காரனை போல ஜெபம் பண்ணிட்டு போயிடாத, அஞ்ஞானியை போல ஜெபம் பண்ணிட்டு போயிடாத, ஒரு பிள்ளையை போல சுதந்திரவாளியை போல வந்து ஜெபம் பண்ணிட்டு போ. நீ நம்மளும் அப்படிதான் வரணும். அப்பா வீட்டுக்கு வருந்தம்மா என்ன சொன்னாங்க? இல்லை நான் ஒரு பிச்சைக்கார தெருவா பிச்சை எடுத்துனுக்கிறேன், நான் போயிட்டு அந்த இடத்துல ஃப்ரீ சாப்பாடு போடுறாங்களா என்னன்னு போய் சாப்பிட்டு வரலான்லாம் சொல்ல. அவங்க நான் ஒரு பிள்ளை,
எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், அங்கே எனக்காக உயிரை பச்சுன்னுக்கிறாங்க. எங்கள் அண்ணன் செத்துட்டாரு, எனக்காக சொத்து எழுதி வச்சுருக்கிறார். நான் தெரிஞ்சு நான் அனுபவிக்கலான்னு வந்திருக்கிறேன். அதே தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் என்ன ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். சொல்லுங்க, எனக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார், அவர் எனக்காக மரித்து உயிர் தெழுந்தார். சொல்லுங்க, எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். சொல்லுங்க, அப்பாவின் பிரசன்னத்தை அனுபவிக்க போறேன், குமாரனுடைய ஆஸ்திகள் அனுபவிக்க போறேன், ஆவியானவருடைய நட்பனை அனுபவிக்க போறேன். இதுதான் என் ஜெப நேரம், இதுதான் என் ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம் எல்லாருமே. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.